இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை உடுத்தி தொழுகையில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். ஷேக் அப்துல்லா, இஸ்லாமியர்கள் இந்த பக்ரீத் பண்டிகையை எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள்? விவரங்கள். தியாக திருநாள் தான் இந்த பக்ரீத் பண்டிகை. இந்த பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி வருகின்றனர். குறிப்பாக காலை முதலே இந்த பள்ளிவாசலுக்கு சாரை சாரையாக வந்த இஸ்லாமியர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை புத்தாடை உடுத்தி ஒரு குதூகலமாகவே இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு பிறகு குர்பானி என்பது கொடுக்கப்படுவது இந்த பக்ரீத் பண்டிகை வழக்கம். இந்த குர்பானி கால்நடைகளை பலியிட்டு அந்த குர்பானி கொடுத்து, அதாவது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் கொடுத்து மனநிறைவு பெறுவது வழக்கம். குறிப்பாக இந்த சிறப்பு தொழுகையில் உலக நன்மைக்காகவும் அதேபோல் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று கூறி துபா செய்து இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த குர்பானி கொடுத்து உறவினர்களுடன் இந்த பக்ரீத் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளனர். இதே போல்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இந்த பக்ரீத் பண்டிகையுடைய சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.